हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधा कृष्णा सखीஸ், மீராவுடைய பதி போஜ்ராஜ் இவருடைய உடல் க்ஷீணமாயிண்டே வருது. நாளுக்கு நாள் ரொம்ப மோசமான நிலையை அடைகிறார். இப்போ மாதா பிதா உற்றார் பெற்றோர் நண்பர்கள் எல்லாரும் அந்த மஹலில் கூடிட்டா. எல்லாம் முகத்தை மூடிண்டு அழறா. மறுநாளைக்கு ராஜ வைத்தியர் வந்தார். நாடியை பார்த்தார். போஜ் பிழைக்கிறது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ குடும்பமே சோகத்தில் வாடியது. ஆனால் இந்த சரீர அவஸ்தையிலையும் இந்த மன கிளேஷத்துலேயும் தன்ய போஜ் அவருக்கோ பூரா மீராவுடைய சிந்தனை மட்டும்தான். நாம் கிளம்பிட்டா அதுக்கப்புறமா மீராவுடைய கதி என்ன ஆகும்? அவளுக்காக யார் இந்த அரண்மனையில் இருக்கா என் ஒருத்தனை தவிர அப்படின்னு அதையே ஆழ்ந்த ஆலோசனை பண்ணின்னு இருக்கான். இப்போ போஜ்ராஜுக்கு ஒரு இளைய சகோதரன் உண்டு. அவன் பேர் ரத்தன் சிங். அந்த ரத்தன் சிங் ரொம்ப நல்லவன். போஜ்ராஜ் மாதிரி அவனும் ரொம்ப நல்லவன். அந்த ராணா விக்ரம்னு ஒரு தம்பி உண்டு. அவன் ஆண்டி ராணியுடைய பையன். இந்த போஜ்ராஜும் ரத்தன் சிங்கும் தான் உடன் பிறந்தவா. இப்போ என்ன ஆச்சு, ஒரு நாளைக்கு ரத்தன் சிங் பார்க்கறதுக்கு வரார். வந்த உடனே போஜ் என்ன பண்ணார், ரத்தன் சிங்கனுடைய 2 கையையும் சேர்த்து பிடிச்சிட்டார். பாய்ஸா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான் ரத்தன். உடனே போஜ் சொன்னார், ஹே ரத்தன், முன்னண்ட நான் ஏதாவது கேட்டால் நீ தருவியா அப்படின்னு. உடனே ரத்தன் சிங் சொன்னார், ஆமாம் கொடுக்குறேன், என்ன வேணுமோ கேளுண்ணா, உனக்கு இல்லாமலையா நான் கொடுக்குறேன்னா அப்படின்னு. உடனே போஜ்ராஜ் சொன்னார், பாரு ரத்தன், நான் ரொம்ப நாள் இருக்க போகிறது இல்லைன்னு எனக்கே தெரிஞ்சு போயிடுது. என் உடல்நிலையோ நாளுக்கு நாள் க்ஷீணம் அடைஞ்சுட்டே வருது. உடனே ரத்தன் சிங் அண்ணாவனுடைய கையை பற்றிண்டு, அண்ணா நீ ஏன் அண்ணா இப்படிலாம் பேசுகிற, உனக்கு 100 வயசாக ஆயிடுத்து இப்போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ராஜ வைத்தியரை வச்சு எல்லாம் நம்ம சரி பண்ணிடலான்னா, நீ மனசை திடமாக வச்சுக்கோ ஏண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே போஜ் சொன்னார், அனாவசியமாக ஏதோ மனசை தேர்த்திக்கணுன்றதுக்காக வேண்டி ஏதேதோ பேசக்கூடாது. எது உண்மையோ அதை தான் பேசணும். என் பேச்சை கேளு. ஒரு கால் எனக்கு ஏதாவது ஆயிடுத்து அப்படின்னா மீராவை பத்திரமாக போற்றி காப்பாற்ற வேண்டியதை நான் உன்னண்ட ஒப்படைக்கிறேன். நம்மளுடைய இல்லத்து குலவிளக்கு யார் அப்படின்னா அது தேவி தான். அதனால் ரத்தன் சிங், தீர்த்த யாத்திரைக்காக நம்ம எங்கேயோ ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை. சர்வக்ஷேத்திரங்கள் சர்வ தீர்த்தங்கள் அனைத்தும் மீராவனுடையே இருக்குது. நம்ம சித்தோடனுடைய சௌபாகியம் மீரா மாதிரி ஒரு திவ்ய கங்கா நம்மளுடைய மஹலில் வசிக்கிறா. மாதா பிதா சகோதரி மந்திரி யாருமே அவளுடைய மகிமையை அறியலை. பாரு, எனக்கு பிறகு யாரும் மீராக்கு எந்த விதமான துக்கமும் தரக்கூடாது. யாரும் அவளை இங்கேருந்து விரட்டியும் விடக்கூடாது. யாரும் அவளை துன்புறுத்தக்கூடாது. நீ எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுப்பியா, அவளுக்கு எந்த கஷ்டத்திலும் நீ அவளை விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னா. உடனே ரத்தன் சிங் போஜ்ராஜனுடைய கையை பிடிச்சிட்டு, அண்ணா கவலைப்படாத அண்ணா, குலதேவிக்கு கூட நான் பூஜை அப்புறம்தான் பண்ணுவேன். முதல்ல மீரா கங்காவுக்கு தான் நான் திருவடி சேவை பண்ணுவேன் அண்ணா. நீ மனசை வருத்திக்காத, அவளுக்கு எந்த விதமான கஷ்டமும் ஏற்படாமல் நான் பார்த்துக்கிறேன்னா. உடனே போஜ்ராஜ் சொன்னார், சரி அப்படின்னா நான் நிம்மதியாக கிளம்புவேன்ப்பா அப்படின்னு. உடனே ரத்தன் சிங் சொன்னார், அண்ணா அப்படி பேசாதீங்கன்னா என் மனசு தாங்கலை அப்படின்னு. உடனே சரிப்பா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போஜ் திரும்பி படுத்துட்டான். இப்படி கொஞ்ச நாள் தான் போச்சு. காலன் கொண்டு போகிற தினம் பக்கத்தில் வந்துடுத்து. இப்போது போஜ்ராஜனுடைய சரீரம் மிகவும் க்ஷீண தசையை அடைஞ்சிடுத்து.
அவனும் நல்ல பக்தன் தான், சத்தியப்பிரியன், சந்து. வயசெனவோ 27 தான் ஆறுது, ரொம்ப சின்ன வயசு தான். ஆனால் அந்திம் சமயம் வயசை பார்க்காதே, அது வந்துடுமே. அது வரவேண்டிய வேளையில் வந்துடுறதுனால அது வந்துடுது. இன்றைய தினம் மீராபாய் என்ன பண்ணா, போஜராஜனுடைய தலையை எடுத்து தன் மடியில் வச்சுண்டு அந்த தலையை அப்பப்போ வருடி கொடுக்குறா. கண்லேருந்து தானாக அப்படியே தண்ணீர் தார தாரையாக, போஜனுடைய கண்லேருந்து தார தாரையாக தண்ணீர் வழியிறது. மீரா சொன்னா, மகராஜ் நீங்கள் அழக்கூடாது, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீக்கிரம் குணமாயிடுவே. நீங்கள் தான் என்னை பிருந்தாவனம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேள் இல்லையா, அந்த வாக்கு கொடுத்துருக்கேள் இல்லையா, அதனால் நீங்கள் என்னை விட்டு கிளம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே பூஜ் சொன்னான், இல்லை தேவி, ஜீவன் பூரா எந்த பஜனையும் பண்ணல, எந்த சாதனையும் கற்றுக்கல, ஆனால் நான் கிளம்புற நேரம் என்னமோ வந்துடுத்து. எனக்கு உன்னை தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஏன்னா நீ தான் என்னுடைய உலகமே. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். பாரு தேவி, உன்னோட 11 வருஷம் சேர்ந்து மித்திரனாக நான் வாழ்ந்தேன். ஆனால் தேவி, நீ சொல்ல கேட்டிருக்கேன், மனுஷ தேகம் எடுக்கிறதே பக்தி பண்ணத்தான். அந்த பக்தி செஞ்சு இந்த ஜென்மாலேயே நாம் பகவானுடைய திருவடியை அடையணும் அப்படின்னு நீ அடிக்கடி சொல்லுவ, அதை கேட்டிருக்கேன். ஆனால் நான் என்ன பண்ண முடியும்? ஆசைப்பட்டாலும் கிரிதரனுடைய சரணத்தில் எனக்கு முழு பக்தி ஏற்படவே இல்லையே. இந்த நாள் வரைக்கும் கிளம்புற நேரம் வந்தாச்சு, ஆனால் எனக்கு முழு பக்தி வரலை. ஏன்னா பக்தியினுடைய முக்கிய அங்கம் நீயே சொல்லியிருக்க, பிரேமை இருந்தால் தான் பக்தி செழிப்பாக வளரும். எனக்கு அந்த பிரேமையை அவனுடைய திருவடியில் அப்படி பரிபூர்ணமாக வைக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிட்டலம்மா. ஏன்னா என்னுடைய இருதயம், என்னுடைய ஆசக்தி, என்னுடைய அட்டாச்மெண்ட்டு எல்லாமே இந்த சம்சாரத்தில் தானே இருக்குது. பகவானுண்ட வரைக்கும் எங்கே போச்சு, சதா அது முன்னண்ட தானே லயிக்கிறது. தேவி, நான் ஒன்று மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். என்னுடைய ஹிருதயத்தில் ஏதாவது ஒரு ஸ்திரீ இருக்கா அப்படின்னா அது நீ மட்டும்தாம்மா. ஆனால் பக்தனு மேலே வைக்கிற ஆசக்தி அந்த பிரேமை பகவானையே கொடுக்க வல்லது அப்படின்னு நீ முதல் நாள் அன்னைக்கு என்னை சந்தித்த போது சொல்லியிருக்க இல்லையா தேவி. உன்னுடைய பக்தியும் உச்சக்கட்டத்தில் இருக்குமா. நீ ரொம்ப சிறந்த பக்த. ரா பகல் கிரிதரனையே தியானம் பண்ணி அவனோடையே பேசிண்டு அவனையே சதா நினச்சின்னு இருக்க. இந்த கிளம்புற சமயத்தில் இந்த போஜுக்கு ஒரு சின்ன ஆசை, எனக்கும் அந்த கிரிதரனுடைய தரிசனம் கிடைக்கும்படி உன்னால் செய்ய முடியுமா, நீ செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதை கேட்ட உடனே மீரா அப்படியே குலுங்கி அழ ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப மனம் வருத்தம் படுறா. அதுக்கப்புறம் ஏன்னா இன்றைக்கெல்லாம் அவளுக்கு 25 வயசு தானே ஆறுது. பாவம் இல்லையா, குழந்தை இல்லையா, அவள் என்ன பண்ணுவா. உடனே மீரா சொன்னா, மகாராஜ் என்னண்டு நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க மகாராஜ். கிரிதரனுடைய சுபாவம் உங்களுக்கு புரியாது. கிரிதரனுக்கு எப்போவுமே எந்த அளவுக்கு அவன் பக்தன் மேலே பிரியமோ அதை விட அந்த பக்தன் மேலே அவனுக்கு பிரியம் அதிகம். கிரிதர் என்னை ஏற்றுப்பான்றது சத்தியம். ஆனால் அவசியம் என் மித்திரனான, அதே சமயம் என் உயிரும் மேலாக நான் நினைக்கிறேன் என் தோழனான உங்களையும் அவன் ஸ்வீகரிப்பான் அப்படின்னு அப்படியே அவருடைய காலை தொட்டு நமஸ்கரித்து அழறா பாவம். உடனே போஜ் சொன்னான், மீரா, என்னுடைய அந்திம ஆசை, நான் விரும்புகிறது என் உயிர் பிரியணும்னா அது உன் மடியில் தான் பிரியணும். சரி தேவி, உன்னுடைய இனிய ஸ்வரத்தினால ஒரு அந்திம் கீர்த்தன் எனக்காக நீ பாடுவியா? ஒரு கிருஷ்ண பஜன் பாடுமா. அதே மாதிரி அந்த கீர்த்தனத்தினாலேயே கிரிதரனுடைய தரிசனமும் எனக்கு ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அழறான். உடனே மீரா உடனே பாவாவேசத்தில் மூழ்கி போயிட்டா. மீரா உடனே போனா, ஓடினா, தாம்புராவை எடுத்துட்டு வந்தா, ஜால்ராவை எடுத்துட்டு வந்தா. அப்போ உடனே இவருடைய தலையும் எடுத்து தன்னுடைய மடியிலையும் வச்சுண்டா. பேர்பட்ட பெண் அரசியவன் எடுத்து வச்சுன்னு மீட்டிண்டு அப்போ தான் இந்த கீர்த்தன் பாடுறா.
पधारो श्री जी संग सरकार, पधारो श्री जी संग सरकार। कुले है मन मंदिर के द्वार, कुले है मन मंदिर के द्वार, तुम्हारी दासी करे इंतजार। पधारो श्री जी संग सरकार। हे नाथ मेरो रोम रोम बलिहारी, नाथ अपने मेरे ले वो संभाल। हे गिरिधारी, हे गिरिधारी, हे गिरिधारी, मीरा खरे पुकार, मीरा करे पुकार। पधारो श्री जी संग सरकार அப்படின்னு மீராபாய் பாடிண்டே இருக்கா. அதே சமயம் பாட்டு முடிய தருவாயில் சாக்ஷாத் துவாரகாதீஷ் போஜராஜ் எதிர்க்க வந்து திவ்ய தரிசனம் கொடுக்குறான். போஜராஜனுடைய அந்திம் வாக்கியம் அவன் வாயிலேருந்து வர்றது, ஓ பூமழை பொழியறதே, பூமழை பொழியறது, பிரபு வந்துட்டார், பிரபு வந்துட்டார் அப்படின்னு அப்படியே எழுந்துக்கிறான் படுக்கையிலேருந்து. இது நாள் வரைக்கும் இன்றைய தினம் நேற்றுலாம் அவனுக்கு வந்து கை கால் ரெண்டுமே வரல, கையை தூக்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் இன்றைய தினம் பிரபுவை பார்த்த உடனே தன்னுடைய கைகளை அப்படியே மேலே தூக்கி அப்படியே இந்த படுக்கையிலேருந்து அப்படியே எழுந்துக்கிறான். அப்படியே எழுந்துக்கிறான், அப்படியே ரெண்டு கையும் மேலே உயர்த்துறான், பிரபுவை வரவேற்கிறான். போஜராஜ் முகத்தில் ஒரு பெரிய பிரகாசம், புன்னகை, அவனுடைய கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போயிடுத்து. பகவானுடைய தரிசனத்தினால மேரே பிரபு பதாரே, மேரே பிரபு பதாரே அப்படின்னு சொல்லிட்டு என் பிரபு வந்துட்டார், என் பிரபு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீராவை பார்த்து சொல்கிறான். மீராவுக்கு சாக்ஷாத் தரிசனம் ஏற்படுறது போஜராஜோட சேர்ந்து. போஜராஜ அழிஷன் போகிறதுக்கு பகவான் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மீரா மனசுக்குள்ளே தெரிஞ்சு போயிடுத்து. இப்போ துவாரகாதீஷ் பகவான் வந்தாரே, இப்போ என்ன பண்ணார் அப்படின்னா ஓடி வந்து போஜராஜ் அப்படியே தன் ஹிருதயத்தோடு சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிட்டார். இப்போ போஜராஜ் துவாரகாதீஷ் தன்னோட அழிச்சுட்டு போகிறது அப்படியே மீரா தன் கண்ணால் பார்க்குறா. அதே சமயம் இந்த ஸ்தூல சரீரம் அப்படியே கீழே விழுறதுங்க. சரீரம் போஜராஜனுடைய இது கீழே விழுந்த உடனே தேவி பெருசாக அழ ஆரம்பிச்சிட்டா. பகவான் துவாரகாதீஷ் மறைஞ்சிட்டான் அங்கேருந்து. மீராஜியினுடைய 25 வயசில் எத்தனை வியோகங்கள், எத்தனை பிரிவுகளுடைய வாழ்க்கையில். முதல்ல தாத்தா கிளம்பினார், அதுக்கப்புறம் பெற்றோர் ஒன்றன் பின் ஒன்றாக அவா கிளம்பினா. அப்புறம் திருமணமாகி 5 வருஷத்துக்குள்ளே பெற்றோர்லாம் கிளம்பியாச்சு 5 வருஷத்துக்குள்ளே. அதுக்கப்புறமா இப்போது மீராவுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்துண்டு அவளை வந்து தட்டி கொடுத்து எடுத்துன்னு போயிண்டு அவளுக்கு தகுந்த மாதிரி பேசிண்டு அவளுக்காகவே தன் வாழ்க்கையை பூரா தியாகம் பண்ணின அந்த செம்மல், அந்த போஜராஜ் ஒரு பெரிய ஸ்தம்பம் மாதிரி அவளுடைய வாழ்க்கையில் இருந்த போஜராஜ் இன்னைக்கு கிளம்பிட்டான். இப்போ எல்லா உறவுகளும் அவளுக்கு இதோட முடிஞ்சு போனது. இப்போ எல்லாருக்கும் மகளில் தெரிஞ்சு போயிடுத்து. எல்லாரும் வந்து கூடிட்டா. அவளாம் ஒன்று பேசுகிறா. மீராவால் அதை பொறுக்க முடியல.
குழந்தை தானே, சின்ன வயசு தானே. மீரா அழறத பார்த்து அப்போ அவள் பேசுகிறா, அவனோட சரியாக குடுத்தனம் பண்ணாமல், அவனை ஒரு கணவனாக கூட மதிக்காமல், இன்றைக்கி 4 பேர் பார்க்கும்போது என்னமோ பெரிய நீலிக்கண்ணி வடிக்கிறா இவ அப்படின்னு அவள் காது பட பேசுகிறா ஓங்கி. அதை கேட்டவுடனே மீரா துடிச்சு போனா குழந்தை. அப்போ மீரா சொன்னா, ஊதாபாய் வந்து எதிர்க்க நின்னா. ஊதாபாய் சொன்னா, பாத்தியா நான் சொல்லும்போது நீ உனக்கு அவ்வளவு ரோஷம் வந்ததே, இன்னைக்கு ஊரே பேசுறது உன்னை பற்றி பாத்தியா அப்படின்னு கேட்டா. உடனே மீரா சொன்னா, ஆமாம் இப்பவும் சொல்கிறேன், என்னுடைய பதி கிரிதர் தான். என்னுடைய சாதனாக்கு, என்னுடைய பஜனைக்கு, என்னோட வாழ்நாள் பூரா மித்திரனாக என்னோட இருந்துண்டு எனக்கு ஆதரவு சர்வ விதத்துலேயும் கொடுத்ததுனால அவரை நான் மித்திரனாக தான் பாவித்தேன். அவர் தான் என்னுடைய பந்து, அவர் தான் என்னுடைய மித்திரன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போஜராஜனுடைய காலை கட்டி பிடிச்சிட்டு அழறா. இப்போ குடும்பத்தில் எல்லாரும் கதறி கதறி அழறா. அவள் பெற்றோரெல்லாம் அப்படி மயக்கம் அடித்து கீழே விழறா. புத்திர சோகம். இப்போ அந்த நகரமே அழறது. நகரத்தில் யாருமே அடுப்பு கூட பற்ற வைக்கலை ஒரு நாள் பூரா. ஆஹா காரம் எங்கே பார்த்தாலும். போஜராஜுக்கு இப்போ ஸ்நானம் பண்ணி வைக்கிறான், எடுத்துன்னு போகிறதுக்கு தயாராக ஆயாச்சு. ராஜ புரோகிதர்கள்லாம் வந்து மந்திரம் மோதுறா. ஸ்நானமான உடனே மீரா நெத்தியில் கோபி திலக சந்தனம் இட்டு விடுறா. கழுத்தில் துளசி மணிமாலையை போடுறா. சரீரத்தில் பிரபுவனுடைய பீதாம்பரத்தை எடுத்துன்னு வந்து போத்தி விடுறா. காதில் கிருஷ்ண மகா மந்திரத்தை சொல்கிறா. கம்பீரமாக அந்த சந்தன சித்தையில் சரீரம் தகன சம்ஸ்காரம் ஆயாச்சு இன்றைய தினம். அதனால் இதுக்கப்புறமா இந்த நகரில் உள்ள எல்லா வயசான விதவா ஸ்திரீகள் ஏதோ அதுக்குள்ளேயே சூழ்ச்சி பண்ணிட்டா. அரண்மனையில் இருக்கிற ஆண்டிபாய் மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்துண்டு, ஊதாபாய் எல்லாரும் சேர்ந்துண்டு சூழ்ச்சி பண்ணி ராஜ் மகளுக்குள்ள வயதான விதவைகள்லாம் உள்ளே நுழைஞ்சு மீராவுனுடைய மகளுக்குள்ளே வந்து சேர, ஹே மீரா, ஹே மீரா அப்படின்னு கூப்பிட்றா. உன்னே மீரா வந்து நின்னா. அவள் காலெல்லாம் விழுந்து நமஸ்காரம் பண்ணா, வயசானவான்னு. உடனே அவள் சொன்னா, இந்த பார், உன்னுடைய வழையில் நீயே கட்டிடு, இல்லைன்னா நாங்கள் உடைக்க வேணும் தெரியுமா. உன் நெற்றியில் உள்ள திலகத்தை நீ அழிச்சு தான் ஆகணும். இனிமே இந்த கலர் ஆடைகள்லாம் நீ அணியக்கூடாது, வெள்ளைப்புடவை தான் நீ உடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உறக்க குரலில் சொல்கிறா மீராவை. மீரா தலை குனிஞ்சுன்னு கதறி அழறா. மீராவனுடைய மாமியார் ஊதாபாய் எல்லாம் அங்கே தான் நின்றுட்டுருக்கா. ஆனால் யாருமே மீராவுக்காக பரிஞ்சு பேசலை. உடனே மீராபாய் சொன்னா, இல்லை இல்லை, என் வளையல் மேலே கையை வைக்காதீங்கோ, ஏன் என் வளையல்லாம் நான் உடைக்கணும் அப்படின்னு. உடனே அவாலாம், அரே பாப்பினி, பதி கிளம்பிட்டான், சித்தையில் அவன் பஸ்மமாகவும் ஆயாச்சு, உனக்கு கை நிறைய வளையல் கேட்குறதா? நெத்தியில் இவ்வளவு பெரிய சிந்தூரம் வேண்டியிருக்கா? இவ்வளவு பெரிய திலகம் வேணுமா? லஜ்ஜை வேணாம் ஒரு ஸ்திரீக்கு? இனிமே நீ மங்களமானது எதையுமே அணிய முடியாது, உன்னுடைய மாங்கல்யத்தெல்லாம் நீ கழட்ட வேண்டியது தான் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறா. உடனே மீரா சொன்னா, இல்லை இல்லை, நான் மானிடனுக்கு வாக்கப்படலை. மே ஐசேவர் கோனை பனோ ஜோ ஆஜ் ஜியே கல் மர் ஜாயே ஹம் வரியே கிரிதர் லாலுக்கோ ஏ சுட்டுலோ மருவோய். அந்த தோகா பாடினா இல்லையா கல்யாணத்துக்கு முன்னாடி, நான் மானிடனுக்கு வாக்கப்படலை, நான் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இறந்து போயிடுவான், அப்பேற்பட்ட மனிதனுக்கு நான் வார்க்கப்படலை, நான் கிரிதரலால் தான் வரனா ஏற்றுன்ருக்கேன், அதனால நான் வந்து காலத்துக்கும் சுமங்கலி தான் அப்படின்னு அப்போவே சொன்னாலே கல்யாணத்தும் போது. அதே தோகாவை இப்போ பாடுறாவ, நான் வளையெல்லாம் கழட்ட மாட்டேன், இந்த சிந்தூரத்தினோடு தான் இருப்பேன் அப்படின்னு. உடனே அவள்லாம் இவளை வற்புறுத்துறா, கையை பிடிச்சி இழுக்கிறா. அவனே அவள் சொன்னா, யாரும் என்னை தொட முடியாது, நான் சதா நிரந்தர சுகாசினி. இப்போது அந்த சமயத்தில் இதெல்லாம் நடக்க ஆரம்பித்து அரை மணி நேரம் கழிஞ்ச பிறகு போஜராஜனுடைய சகோதரன் ரத்தன் சிங் அங்கே வரான். அவளை எல்லாரையும் பார்த்து வெய்யறான்.
அப்புறம் தன் தாய் சகோதரி அவள் 2 பேரும் அங்கே நிற்கிறத பார்த்து சொன்னா, அம்மா என்ன காரியம் பண்ணுற, அவள்லாம் இப்படி பேசின்னு இருக்கிறத நீ வேடிக்கை பார்க்குறியாம்மா, அவளுக்கு துக்கம் தராளே, நீங்கள் இதுக்கு மேலேயும் தேவிக்கு துக்கம் தந்தேள் அப்படின்னா அந்த இறந்து போன என் சகோதரனை தான் நீங்கள் துக்கத்தில் மேலும் மேலும் ஆழ்த்துவேள். ஏன் தெரியுமா, அவன் ஆத்மா சாந்தி அடையணும். அப்படின்னா நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி காரியங்களை இன்றையோடு நிறுத்திக்கோங்க. மீரா வழிக்கு நீங்கள் யாருமே போக வேண்டியது இல்லை. நான் உங்களை எல்லாரையும் கைகூப்பி கேட்குறேன், இந்த மாதிரியான காரியங்களை இனிமே இந்த மகளுக்குள்ளே நான் அனுமதிக்க மாட்டேன். போஜனுடைய ஆத்மா நிம்மதி அடையணும் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் முதல்ல இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னோடனே எல்லாரும் கலைஞ்சி போயிட்டா. பெற்றோர் பூதாபாய் எல்லாருமே அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டா. ஆனால் மீரா மட்டும் அங்கேயே சிலை மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா. அவளால் எதையுமே யோசிக்க முடியல. அவளுடைய கண்லேருந்து தார தாரையாக கங்கா மாதிரி நீர் பிரவாகம் ஓடுறது. அவளால் எழுந்துக்க கூட முடியல. கிரிதரனை கூப்பிடுறா இருந்த இடத்துலேருந்து, ஹே கிரிதர் அப்படின்னு கூப்பிட்றா. இத்தனை நாள் நான் ரத்தன் சிங்கினுடைய பாதுகாப்பு நிழல்ல என்னுடைய வாழ்க்கை நடந்தது. நான் எல்லாத்தையும் சர்வஸ்வத்தையும் முன்னண்டே நான் சரணாகதி பண்ணிட்டு தான் இந்த சித்தோடுக்குள்ளேயே நுழைஞ்சேன். இப்படி ஒரு விதமாக ஒரு 12 வருஷ காலம் முடிஞ்சு போயிடுத்து. இனிமேல் மிச்ச சொச்ச காலம் நான் உன்னுடைய பாதத்திலேயே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா. இப்போது கிரிதரனுடைய மற்றொரு லீலா நடக்கிறது. இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கு. மீரா தன்னுடைய கிரிதரனுக்கு என்னென்ன சேவாக்கள் பண்ணிட்டு இருந்தாலும் அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கா. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, பாரத தேசத்தில் டில்லியில் சுல்தான் இப்ராஹிம் லோடியினுடைய ஆட்சி. அப்போது அந்த இப்ராஹிம் லோடிய யுத்தத்தில் பாபர் தோற்கடிச்சார். பாபர் பூரா பாரத தேசம் பூரா தன்னுடைய அரசாட்சியை நிறுவனம்னு ஆசைப்படுறார். அதற்காக அந்த பிரயாசையும் அவர் படுறார். இந்த விஷயம் ராணா சாங்காக்கு தெரிய வந்தது. அப்போ தான் வீராதி வீரன் சூராதி சூரன் போஜ்ராஜ் மரணம் அடைந்து கொஞ்ச காலம்தான் ஆயிருக்கு. இப்போ பாபர் கிளம்பி வரான் போருக்கு அப்படின்றது செய்தி தெரிய வருது. ஆனால் ரணசாங்கனுடைய மனசும் ஆறலை. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கணுன்றதுக்காகவே தான் பாபர் இந்த சமயத்தில் கிளம்பி வரான் போர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஆலோசனைகள்லாம் முடிஞ்சாச்சு. அவன் கிளம்பி வந்துட்டான். போர் எந்த நேரத்தில் வேணால் நிகழலாம் அப்படின்னு அந்த செய்தி வருது. உடனே ரணசாங்கா என்ன பண்ணார், புத்திர சோகத்தை தொடர்ந்தார். நாட்டுக்காக பாட்டுப்பட்டு தானே ஆகணும். உடனே எல்லா ராஜ் புத்திரர்களுக்கும் அழைப்பு விடுத்தார். எல்லாரையும் ஒன்று கூட்டினார். முகலாயர்கள் ராஜ் புத்திரர்களோட நிகழ்த்தின மிகப்பெரிய யுத்தம் அது. 2 லட்சம் ராஜபுத்திரர்கள் ஒன்று கூடினான். ராஜஸ்தான் சாதாரண பூமி இல்லை, அது மிகவும் நாட்டுப்பற்று உடைய பூமி. ஏற்கனவே நம்ம பல சரித்திரங்களில் இதை பற்றி பார்த்துருக்கோம். ஜெய்மலுடைய சரித்திரத்தில் ரொம்ப விரிவாக நம்ம கேட்டிருக்கோம். இப்போது யுத்த மைதானத்தில் இந்த பாபர், இந்த பாபி ஆதங்கவாதி, இவன் சேர்ந்துட்டான் யுத்த மைதானத்துக்கு. அந்த யுத்த மைதானத்தில் பார்த்தேன்னா அந்த பாபர் அப்படியே பீரங்கிகளை கொண்டு இறக்குறான் இந்த தடவை. ஆனால் ராஜ்புத் வீரர்கள்கிட்ட பீரங்கிலாம் கிடையாது. அவள் அதெல்லாம் வச்சுலாம் பழக்கினது கிடையாது. அவள் அந்த பழைய கால முறைப்படி தான் அவள்லாம் யுத்தம் பண்ணுவாள். ஆனால் அவள் யுத்தத்தில் சளைச்சவாளே கிடையாது. இவாளுடைய யுத்தத்தை பார்த்து பாபர் எல்லாருமே பயந்துருக்கா. ஆனால் இவாளுடைய எண்ணிக்கையும் கூட, ராஜ்புத் வீரர்களுடைய எண்ணிக்கை, முகலாயர்கள் அவ்வளவு எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. ஆனால் இவாளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, தனுஷ்பானம், இந்த குதிரை ஏத்தம், இப்படி பழைய முறையில் தான் இவாளாலெல்லாம் போர் பண்ண முடியும். பாபரனுடைய படையோட எண்ணிக்கை குறைவு. ஆனால் ஒரு பீரங்கி குண்டில் ஆயிரக்கணக்கான ராஜ்புத் வீரர்களை ஒரு குண்டு விட்டால் போதும், அவள் 1000 பேர் இறந்து போயிடுவாள். ஆனால் அப்படிலாம் நடந்தாலும் அவர்கள்லாம் தோற்று போன மாதிரி மட்டும் மனசை விட்டுட மாட்டாள். இப்போது ரணசாங்கா யுத்தம் பண்ணுறதுக்காக உற்சாகமாக கிளம்பி போனார். இதை தான் கான்வா யுத்தம்னு சொல்லுவாள். இதிகாசத்தில் 1.5 லட்சம் வீரர்கள்
ராஜ்புத் வீரர்கள் ஒரே சமயத்தில் மடிஞ்சு தான் எழுதப்பட்டிருக்கு. இதில் ராணா சாங்காவுக்கு பயங்கர காயங்கள் உடம்பு பூரா ஏற்பட்டது. இப்போ வீரர்கள் என்ன பண்ணார், அவர் கீழே விழுந்த உடனே அவரை தூக்கிட்டு ஜெய்ப்பூருக்கு வந்தார். அங்கே இவருக்கு சிகிச்சைகள்லாம் அளிக்கப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக இவர் முன்னேற தொடங்கினார், ஸ்வஸ்தமாக ஆக ஆரம்பித்தார். அதுக்கு அடுத்தது திரும்பியும் யுத்தம். உடனே ராணா சாங்கா ஸ்வஸ்தமாகி நாளே ஆகலை, திரும்பியும் வீரர்களை சேகரித்தார், மறுபடியும் யுத்தத்துக்கு போனார். ஏன்னா ஒரு தடவை இந்த முகலாயர்கள் காலை பதிச்சுட்டா அப்படின்னா கோரமான விளைவுகள் தான் ஏற்படும். அது இந்துக்களுக்கு நல்லா தெரியும். பாரதத்துக்கு ஆனால் இத்தனை சிரமங்கள் ஏன் ஏற்பட்டது அப்படின்னா, முகலாயர்களை விட இந்து மாதிரி போலி வேஷம் போட்டுண்டு அந்த வேஷம் போட்ட அந்த போலி இந்துக்கள் தான், அவளால் தான் இந்த நாடே சீரழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதிகாசத்தில் இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு, சுதந்திரத்துக்கு பிறகு இந்த சரித்திரம் எழுதினா இல்லையா, அவள் எல்லாத்தையும் மாற்றி எழுதினதை அப்போது எந்த அரசாங்கம் இருந்ததோ அதை ஒத்துண்டு மாற்றி முஸ்லீம்களுக்கு சகாயமாக எழுத வச்சு, அதை இந்த இளம் குழந்தைகள் மனசில், எந்தெந்த குழந்தை ஹிஸ்ட்ரி படிக்காதவா யார், அந்த ஹிஸ்ட்ரி படித்தவா குழந்தைகள் தான் இன்றைக்கி நம்ம பெரியவா. அப்போது 1957 தானே நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடச்சிது. அப்போது இந்த இடைக்கால பீரியடில் அந்த சமயத்தில் எல்லாத்தையும் மாற்றி எழுதி இது அத்தனையும் பண்ணது அப்பத்தைய அரசாங்கம் அப்படின்னு அடித்து சொல்கிறா. பிருந்தாவனத்தில் இருக்கிற அத்தனை சந்துக்களும் இது இதிகாசத்தில் வேற மாதிரி இருக்குது, ஆனால் உண்மை இதிகாசத்தில் இருக்குது, ஆனால் சரித்திரத்தில் அவை மறைக்கப்பட்டு விட்டது. இது ஒரு பெரிய நம்முடைய நாட்டுக்கு, பாரத தேசத்துக்கு பண்ண ஒரு பெரிய துரோகம்தான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு அப்படி புலம்பி அழறா. அவள்லாம் அந்த தேசப்பற்று இன்றும் பார்க்கலாம் நம்ம. அப்படி ரொம்ப ஸ்பஷ்டமாக எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிறா. ஈவன் பக்தமால் சரித்திரத்திலேயே இந்த கான்வாய் யுத்தத்தை பற்றி அப்படி இருக்குன்றார். அப்போது இப்போ இதெல்லாம் போரெல்லாம் முடிஞ்ச, ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, பச்சை துரோகிகளான அவருடைய உப்பையே சாப்பிட்டு வளர்ந்த, அவரோடையே கூடையே அவருக்கு பக்கத்திலேயே இருந்த அந்த இந்து, அவன் ராணா சாங்காக்கு ஆகாரம் கொடுக்கும்போது பாபர்கிட்ட பணம் வாங்கிண்டு ராணா சாங்காக்கு ஆகாரம் கொடுக்கும்போது விஷத்தை கலந்து கொடுத்தான். அதனாலேயே ராணா சாங்கா அப்பவே மடிஞ்சு போனார். ராணா சாங்காக்கு துரோகம் இழைக்காமல் இருந்திருந்தா ராணா சாங்கா தான் வெற்றி பெற்று இருப்பான். பாபர் இப்படி தன்னுடைய காலடியை ஸ்திரமாக்கி இருக்க முடியாது. பாபருக்கு சாதாரணமாகவே ராணா சாங்கா அப்படின்ற பேரை கேட்டாலே அவன் நடுங்குவான். அது இதிகாசத்துலேயே இருக்குது. ஆனால் எப்படி அவுரங்கசீப் சிவாஜி பேரை கேட்டால் நடுங்குவானோ, அப்படி பாபர் இந்த ராணா சாங்கா பேரை கேட்டாலே நடுங்குவான். ஆனால் எல்லா சரித்திரத்தில் அத்தனையும் இருட்டடிப்பு செய்யப்பட்டு விட்டது, அப்படி தான் சொல்லணும். இப்போ ராணா சாங்காக்கும் அந்திம் சம்ஸ்காரம் ஆயிடுத்து. இப்போ பாபருக்கு ரொம்ப துணிச்சல் வந்துடுத்து. அக்பர், ஹுமாயூன், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப், இப்படி எல்லாம் வா அந்த பாப்பாத்மாக்களுடைய ஆட்சி தான். அதுக்கப்புறம் ராணா சாங்காவனுடைய மிருத்தியை ஒத்துக்கொள்ளவே முடியாது, அதை ஏற்றுக்கவே முடியல. அந்த சமயத்தில் நாம் வாழலைனாலும், ஆனால் இந்த சரித்திரத்தை கேட்கும்போது நம்மளுடைய இருதயமானது கடந்து அப்படியே தவிக்கிறது. இப்போது மீராவுக்கு இது ஒரு பெரிய இடியாக போயிடுது. ஏன்னா எவ்வளவே சர்ச்சைகள் மஹலில் எழுப்பினாலும் ராணா சாங்கா மட்டும் மீராவுக்கு எந்த இடையூறும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்றதுல அவர் தீவிரமாக அதை கண்காணிச்சுட்டே இருப்ப, தன்னுடைய காலம் வரைக்கும் அவளுக்கு எந்த கஷ்டமும் ஏற்படாமையும் பார்த்துட்ட. இப்போ இது மீராஜிக்கு பெரிய இடியாக விழுந்துருது. இப்போது ரத்தன் சிங் தான் மகாராஜாவாக ஆனார்.
இவர் காலத்துலேயும் மீராக்கு ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. ஏன்னா அவன் போஜராஜுக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்தான் இல்லையா, அதனால் அவன் வந்து ரொம்ப அழகாக அரசாட்சியும் பண்ணிண்டு அதே சமயத்தில் மீராவுக்கு என்னென்ன பாதுகாப்புகள் கொடுக்க முடியுமோ, அவளுக்கு என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணி அப்படி எடுத்துன்னு போயின்னு இருந்தான். ஆனால் அதுவும் ரொம்ப காலம் நிலைக்கல. ராணாசாங்கா இறந்து போய் கொஞ்ச நாளுக்குள்ளேயே இந்த ரத்தன் சிங்கும் பகவத் பிராப்தி அடைஞ்சிட்டான். ஆனால் அதுவும் சூழ்ச்சி தான், அதுவும் சூழ்ச்சி தான். அப்போது என்ன இருக்குது இதிகாசத்தில் அப்படின்னா, இந்த ரத்தன் சிங்கனுடைய சித்தன்னை வந்து அவதான ஆண்டிபாய், ராணாசாங்காவுக்கு 3வது மனைவி இல்லையா அந்த ஆண்டிபாய், அவளுக்கு ஒரு பையன் உண்டு, ராணா விக்ரம்னு பேர் அவனுக்கு. அவன் என்ன பண்ணா, போஜனத்தில் விஷத்தை கலந்து அவனுக்கு தானே தன் கையால் பரிமாறி ரத்தன் சிங் இறந்து போனான். ஒரு பலிக்கடாவா ஆயிட்டான். இப்போ ஹாண்டி ராணியினுடைய நீண்ட நாள் கனவு அவளுக்கு, தான் இருக்கும்போதே தன்னுடைய மகன் வந்து அந்த அரச ஆட்சி பண்ணணும் அப்படின்னு அவள் விரும்பினா. இப்போ புத்திரன் விக்ரம அடுத்த ராஜாவாக அவள் நியமனம் பண்ணிட்டா. ரத்தன் சிங் மாண்டு போன உடனே ரத்தன் சிங்கனுடைய மனைவியின் பேர் பவார்ஜின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அவன் என்ன பண்ணா உடனே அப்போ உடன்கட்டை ஏறுறது உண்டு இல்லையா, அவள் உடன்கட்டை ஏறிட்டா. அந்த ரத்தன் சிங்குக்கும் ஒரே ஒரு குமாரத்தி தான், அவள் பேர் வந்து ஷாம் குமர் அப்படின்னு பேர். அவள் வந்து சதா மீராவுடைய மகளில் தான் தங்கியிருப்போம். சதா மீரா பஜன் பண்ணுறதெல்லாம் பார்த்து பார்த்து ரசிப்போம். அவள் வந்து மீராவுக்கு கைங்கரியங்கள்லாம் கூட பண்ணுவோம். அப்படி அந்த குழந்தைலேருந்தே மீராக்கிட்டேயே இருந்ததுனால மீரா என்ன பண்ணால், இப்போ அந்த குழந்தைய நம்ம விட முடியாது, நம்மளே இருந்து தான் இந்த விவாகத்தை அந்த குழந்தைக்கு நடத்தி வைக்கணும். ஏன்னா விக்ரமனுடைய போக்கு தெரியும். அதனால் இவன் என்ன பண்ணான், உடனே மீராவுக்கு சகோதரன் உண்டு இல்லையா ஜெய்மல்ஜின்னு சொல்லிட்டு, இந்த ஜெய்மல்ஜிக்கு சமாச்சாரத்தை எழுதி அனுப்பிச்சா. இந்த மாதிரி முன்னுடைய புத்திரன் முகுந்த்ஜி இருக்கான் இல்லையா, அவளை வந்து இந்த ஷியாம் குமரிக்கு உடனே திருமணத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு நீ கிளம்பி வந்து அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி நீ அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அனுப்பினா. உடனே திருமணம்லாம் தீர்மானம் ஆச்சு. உடனே திருமணம் ஆகி அந்த குழந்தைய அழைச்சிண்டு அவள் வந்து மேட்டா கூட்டின்னு போயிட்டா. இப்போது 1588 சாக்ஷாத் கலியுகத்தினுடைய அவதாரம். என்ன ஒரு துரியோதனன் இருந்தானே அந்த மாதிரி இவன் இந்த கலியுகத்தினுடைய அவதாரம் யாருன்னு கேட்டால் அதுதான் விக்ரம் சிங். அவன் தான் ஹாண்டி ராணியினுடைய புத்திரன். இப்போ ராணா சாங்காவனுடைய 3வது மனைவியினுடைய புத்திரன் இவன். இந்த விக்ரம் சிங்கு எவ்வளவு துக்கம் எவ்வளவு கஷ்டம் மீராவுக்கு ஏற்பட்டதோ அது அனைத்தும் ஏற்பட்டது இந்த ராணா விக்ரமனுடைய காலத்தில் தான். மீராவுக்கு ஒரு பெரிய கொடிய காலனாக இவன் வந்தான். என்னென்ன விதத்தில் இவளுக்கு துரோகம் பண்ண முடியுமோ அதை பண்ணான். ராஜசபையில் இருந்த மந்திரி சேனாதிபதி எல்லாரையும் முதல்ல அந்த காரியம் பண்ணான். நல்லவாள்லாம் இருக்கக்கூடாதுன்னு அவளெல்லாம் பதவியை விட்டு நீக்கினான். 5000 பயில்வான்களை வேலையிலேருந்து எடுத்தான். பிரஜாக்களை கவனிக்கிறத பூரா தவறினான். உழவர்களுக்கெல்லாம் சலுகைகள் கொடுக்கறதெல்லாம் நிறுத்தினான். இவ்வளவு பண்ணாலும் இவ்வளவு செஞ்சது அத்தனையும் துஷ்ட காரியங்கள். ஆனால் இத்தனையும் பண்ணி அவனுக்கு ஹிருதயத்தில் என்னமோ ஒரு சாந்தி ஏற்படல, சந்தோஷமாக அவனால் இருக்க முடியல. ஏன்னா அவனுடைய கவனம் பூரா மீரா மேலே தான். என்னன்னா மரர் சொல்கிறார், அவனுக்கு தவறான நோக்கம் கூட இருந்தது மீரா மேலே அப்படின்னு சொல்கிறார். இப்போது தாய்க்கு சமானம் தானே மன்னி, ஆனால் அவனுடைய துஷ்ட புத்தி எங்கே போகும்? அப்போது பக்துமால் கிரந்தம் அவனை சாக்ஷாத் கலியுகத்தினுடைய அவதாரம் அப்படின்னே வர்ணிக்கிறது. அதுக்கான அந்த முதல் ஸ்லோகத்திலையும் அது வருது. இப்போது எல்லா நடவடிக்கைகளும் எடுக்க ஆரம்பித்தான் மீராவுக்கு விரோதமாக. ஆனால் மீராபாய்க்கு எந்த கவலையும் கிடையாது. அவளுக்கு சுற்றி நடப்பது எல்லாமே அவளுக்கு நன்னா தெரியும். சதா தன்னுடைய பஜனை சாதனையிலையும் ஜபம் பண்ணுறதுலேயும் அதுலேயே தான் அவள் மூழ்கி இருப்பாள். இப்போ ராணா விக்ரம் வந்து மீரா பாடுறது, காலில் சலங்கை கட்டின்னு அவள் நர்த்தனம் ஆடுறது எல்லாத்தையும் கேட்குறான்.
உடனே அன்றைய தினம் ஊதாபாயை கூப்பிட்டு அனுப்பிச்சான். உடனே ஊதாபாயை ஓடி வந்தா, பாய்சா எங்கேருந்து வருது இந்த சத்தம், என்னால் இதை கேட்க முடியல அப்படின்னு கத்துனான். உடனே ஊதாபாய், ஓ அதுவா, அதுதான் அந்த மேத்தனி இருக்காளே, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவளுக்கு எந்த வேலையும் கிடையாது ராஜா. காலையில் காலில் கஜையை கட்டிட்டானா ராத்திரி வரைக்கும் ஒரே ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம்தான், கேட்க யார் இருக்கா அப்படின்னா. உடனே விக்ரம் சொன்னான், பாரு பாய்சா, அவன்கிட்ட போய் சொல்லு, இப்போ ராணா சாங்கா என்னுடைய பிதாஜி, அவருடைய ஆட்சி இப்போ நடக்கலை, போய் சேர்ந்துட்டார். போஜ்ராஜனுடைய ஆட்சியும் இப்போ நடக்கலை, போய் சேர்ந்துட்டான். ரத்தன் சிங் ஆட்சியும் நடக்கலை, போய் சேர்ந்துட்டான். அவ எல்லாம் இவளை அந்த அளவுக்கு வளர்த்து வச்சா இத்தனை அந்த 12 வருஷ காலம். இந்த ராணா விக்ரமனுடைய ஆட்சி இப்போ நடக்கிறதுன்னு அவகிட்ட போய் சொல்லு. என்னுடைய ராஜ்யத்தில் அவள் வாழணும் நல்லபடியாக அப்படின்னா முதல்ல இதெல்லாம் விடணும். ஒரு கால் அவளை இதெல்லாத்தையும் விடமாட்டா அப்படின்னா அவளுக்கு புரியவே, என்னை விட கெட்டவனா அவள் பார்த்துருக்கவே முடியாது. இது இறுதி எச்சரிக்கை, முதலும் இறுதியுமான எச்சரிக்கைன்னு அவகிட்ட போய் சொல்லு. கிளம்பி அவன் எங்கேயாவது போகிறதா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொன்னான். இப்போ என்ன பண்ணா, ஊதாபாய் ஓடி வந்தா. அவளுக்கு ஒரு மூட்டை சக்கரை சாப்பிட்ட சந்தோஷம் அவளுக்கு. மூடி வரா. மீராபாய் பஜனை பண்ணின்னு இருக்கா தீவிர கதியில். ஊதாபாய் வரதை பார்த்தா மீரா எழுந்து ஊதாபாயிற்கு பிரணாமம் பண்ணா. அவளுடைய சரணத்தில் நமஸ்காரமும் பண்ணா. உடனே ஊதாபாய் அதை கண்டுக்காம, ரே பாபிசா, இனிமே இந்த அரண்மனையில் பாடுறது நடனம் ஆடுறது இந்த தமாஷா வேலையெல்லாம் நீ நிறுத்தணும். இது ராஜாவினுடைய ஆணை. நீ பண்ணின்னு இருந்த இந்த தமாஷாவுக்கு இது வரைக்கும் எல்லாரும் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தா. ஆனால் இந்த ராணா விக்ரம் இருக்கானே, அவன் இதெல்லாம் பொறுக்க மாட்டான். இந்த நாடகம்லாம் இனிமேல் இங்கே பலிக்காதுன்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்கான். மேலும் நீ ஒரு விதவா ஸ்திரீ மாதிரி நடந்துக்க சொல்லியிருக்கான். இதெல்லாம் உன்னண்ட சொல்லிட்டு வர சொன்னான் அப்படின்னு சொன்னான். உடனே மீரா சொன்னா, பாய்சா, நான் உங்களுக்கு எவ்வளோ தடவை நிவேதனம் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்கோ, ஆனால் என்னை விதவான்னு மட்டும் சொல்லாதீங்கோ. நான் விதவை இல்லை, சத்வா அப்படின்னு சொல்கிறா. ஊதாபாய் சொன்னா, நீ விதவையோ சத்வாவோ விதவாவோ சதவாவோ, நீ ஒரு குலபக்ஷினி தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன்னா நீ என்னைக்கு அடி எடுத்து இந்த மகளுக்குள்ள காலை வச்சிக்கும், இந்த 12 வருஷ காலத்துக்குள்ள குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நீ விழுங்கிட்ட. பீமா அர்ஜுனன் மாதிரி எனக்கு 2 சகோதரர்கள் இருந்தார். அந்த 2 சகோதரர்கள் என்னுடைய தகப்பனார் எல்லாரையும் இழந்து நான் தான் தவிக்கிறேன். இப்போ இந்த குடும்பமே நீ ஒருத்தி போயிருந்தா இத்தனை நஷ்டம் எங்களுக்கு வந்திருக்காது. ஆனால் வந்த பிறகு தான் இந்த குடும்பத்தில் இருந்த எல்லா ஆண்களும் மடிஞ்சு போயிட்டா. மேலும் கேள், இது ராணா விக்ரமனுடைய ராஜ்யம். உன்னண்ட சொல்லிட்டு போகிறதுக்கு தான் நான் இப்போ வந்தேன். இனி இந்த வீட்டில் ஒரு கீர்த்தன் சத்தம் கேட்டது அவனே நேராக உனக்கு தண்டனை கொடுப்பானான். அதனால் ஸ்திரீயை தண்டித்த பாவமும் அவனுக்கு வராது, புரிஞ்சுதா? ஜாக்கிரதை அப்படின்னா. உடனே மீரா சொன்னா, பாய்சா, ராணாஜி रूठिया तो मारा गई कर ले सी, मैं गोविंद गुणा गास्या हूँ माई, राणा जी रूठिया तो मारा कई कर ले सी, मैं கோவிந்த் குண காசியா ஹூ மாயி அப்படின்னா. அப்படியா, என்ன சொல்கிற? ராணாஜிக்கு கோபம் வந்தால் அவன் என்ன பெருசாக பண்ணிட முடியும், நான் கோவிந்தனுடைய குணங்களை பாடுறேன் அப்படின்னு நீ சொல்கிறியா? அச்சா, ராணாவுக்கு கோபம் வந்ததுன்னு வச்சுக்கோ, உன்னை சித்தோட்லேருந்து ஓட விரட்டி அடிப்பான். உன்னை அறிஞ்சு
பசியோடு இருக்கிற சிங்கத்துக்கு இந்த மாம்சங்களை தூக்கி போடுமா தெரியுமா அப்படின்னா. உடனே மீரா சொன்னா, பைசா கேளுங்கோ, ராணாஜிக்கு கோபம் வந்தால் என்னை விரட்டி அடிக்கிறாருன்னே வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சித்தோடையும் இந்த ராஜஸ்தானையும் இல்லை இந்த இந்துஸ்தானை விட்டு தானே விரட்டி அடிப்பான். ஆனால் ஹரி, என் ஹரி அவனை விரட்டினா அவன் எங்கே போவான்? நான் இந்த லோக லஜ்ஜையெல்லாம் விட்டாச்சு. கீர்த்தனைகளையும் இந்த ராமநாமத்தையும் நான் எந்த காரணம் கொண்டும் நான் யாருக்காகவும் விட முடியாது பாபிசா. நான் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் இவ்வளவு கோபத்தினுடைய உச்சியில் கத்துறேன், ஆனால் நான் இப்போவும் உங்ககிட்ட தாழ்மையாக தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே ஊதாபாய் சொன்னா, அப்படியா, பார் நடக்க போகிற விஷயத்த நீ என்ன செய்ய முடியும் மீரா? ராஜா தன்னுடைய வேலையை காண்பிக்கும்போது அபலையான உன்னால் என்ன பண்ண முடியும்? உன்னை காப்பாற்றுறதுக்கு இந்த அரண்மனையிலேருந்து ஒத்தரம் வரமாட்டா. இதை எச்சரிச்சுட்டு போகணும் அப்படின்ட்டு தான் என்னை ராணா விக்ரம் இப்போ உன்னண்ட அனுப்பிச்சு வச்சான். உடனே மீரா சொன்னா, பைசா நீங்கள் ரொம்ப உச்சமான குரல் எடுத்து கோபமாக கோயிலுக்குள்ளே நின்றுண்டு இப்படிலாம் பேசக்கூடாது. நான் உங்களை இது வரைக்கும் எப்போவாவது ஒருமையில் பேசினேனா? நீங்கள் என்னை விட வயசில் சின்னவா தான், ஆனால் நான் உங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறேன்? இது உச்சிதமே இல்லை. நீங்கள் பேசுகிற விதம் என்னோட உங்களை தரக்குறைவாவோ இல்லை என்னுடைய குரலை கொஞ்சம் மேல் எடுத்து கூட நான் உங்களை பேசுகிறேன். ஆனால் நீங்கள் ஏனோ என் மேலே இப்படி விரோதம் பாராட்டுறீங்களே அப்படின்னா. உடனே ஊதாபாய் சொன்னா, நீ ஆனால் இப்போ எங்கே இருக்க தெரியுமா? முதல்ல நீ எங்கே இருக்கன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ. வேறு அனாவசிய பேச்சுக்கள்லாம் எங்களுக்கு தேவையில்லை முன்னண்டா இருந்து அப்படின்னு சொன்னான். உடனே மீரா சொன்னா, சரி, நான் ஏதாவது தவறு பண்ணி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்னை தண்டிங்கோ. ஆனால் என்னண்ட பகவானை பக்தி செய்யாத அப்படின்றத மட்டும் நீங்கள் சொன்னாலும் என்னால் கேட்க முடியாது. ஏன்னா இந்த பஜன் தான் என்னுடைய மூச்சு, என்னுடைய பேச்சு, என்னுடைய சர்வஸ்வம். எனக்கு இந்த கிரிதர் மட்டும்தான். மன் மேரோ லகியோ சுமிரனு சேவா. ஆனால் என்னுடைய மனசு நிரந்தரம் அவனை பற்றிய சிந்தனையிலும் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அடிக்கடி என்னை பார்த்து நீ மட்டும் உயிரோடு இருக்கியே, நீ மட்டும் உயிரோடு இருக்கியே, எல்லாரும் போயிட்டா அப்படின்னு ஏசுறே பலே. ஆனால் என் தேகம் என்னை விட்டு போட்டும். ஹருபினு ஜாயே ஹருபினு மே நை ரகும் அப்படின்னு அழறா. ஹரி இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு. பைசா, என்னுடைய பிராணன் போனாலும் போகட்டும், ஆனால் எனக்கு ஹரிநாமத்தில் எவ்வளவு மஸ்தி இருக்கோ அப்படின்றத ஹரிநாமம் சொல்லி பழகின அந்த நாக்குக்கு தான் தெரியும், அதனுடைய மகிமை என்னன்னு புரியும். இந்த பக்தி மார்க்கத்தில் ஒரு தடவை ஒரு பிராணி போய் அதில் ருச்சி கண்டுட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து அவளால் மீள முடியாது. உலகத்தாரோடு சேர்ந்து வாழ்ந்து 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 பட்ட அவமானங்கள், ஏச்சுக்கள் எல்லாமே போதும். இந்த வாழ்க்கை எனக்கு நான் உலகத்தாரோட சேர்ந்து வாழ இனி விரும்பலை. நீங்கள் என்னை இனிமே என்ன பண்ணணுன்னாலும் பண்ணுங்கோ. ஆனால் ஒன்று, நான் என் கிரிதரையும் விடமாட்டேன். என் கீர்த்தன், என் பஜனை, என் நிருத்தியம், என் ஜபம் எதையும் விடமாட்டேன் அப்படின்னு மீரா கோபப்படாமல் வருத்தப்பட்டு பேசின பெரிய சம்பாஷணம் இதுதான். இப்போ ஊதாபாய் கிளம்பிட்டா. அங்கேருந்து ராணா விக்ரமை போய் பார்த்தா. ராணா விக்ரம், என்ன என் நோக்கத்தை அவளுக்கு புரிய வச்சியா? என்ன சொல்கிறான் அவ அப்படின்னு கேட்குறான், அதட்டுறான். உடனே ஊதாபாய் சொன்னா, ராணாஜி அவள் என்ன சொன்னா தெரியுமா? என்ன அந்த ராணாஜி என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறான் மீரா. உடனே ராணாஜி சொன்னார், அப்படியா சொன்னா சரி, அப்படின்னா நாளையிலேருந்து என் வேலையை நான் ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னா ராணா தொடையை தட்டிண்டு. இந்த இடத்துல துரியோதனன் ஞாபகம்தான் வருது. அதுலேருந்து ராணா மீராவை கொல்வதற்காக விதவிதமான உபாயங்களை பண்ண ஆரம்பித்தான். அன்னைக்கு என்ன பண்ணான், தன்னுடைய சகோதரி ஊதாபாய், அவன் அம்மா ஹாண்டி பாய்,
மந்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்னென்ன விதத்தில் மீராவுக்கு உபதிரவம் கொடுத்தா அவளை அடியோட கொல்லணும் அப்படின்னு பல திட்டங்கள் விதவிதமாக ஒருத்தர் ஒன்று சொல்கிறா. உடனே ஒரு பூதாபாய் சொன்னால், அண்ணா நான் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா அப்படின்னா. ராணா சிங் சொன்னால், ஒன்றும் வேணாம், எனக்கு வர கோபத்துக்கு இப்போவே நான் அவளுடைய மகளுக்கு போய் என் வாளால் அவள் தலையை ஒரே நொடியில் அப்படி அரிஞ்சு கீழே போடுறேன், நான் அதோடு முடிஞ்சு போயிடும் அந்த துஷ்டையினுடைய கதை அப்படின்னு முழங்கினான். துண்டு துண்டாக வெட்டுவேன், அவள் மாம்சத்தை நாயங்களுக்கு தூக்கி போடுவேன் அப்படின்னு வாயில் வந்தபடி பேசுகிறான். உடனே ஆண்டிராணி சொன்னான், பையனோனோ. அதனால் அவள் சொல்கிறா, குழந்த நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது, ராஜாவை உட்காந்துன்னு இன்னும் 4 நாள் முழுசாக முடியல, நீ அப்படி பண்ணன்னு வச்சுக்கோ, ஏன் உடனே சமாஜத்தில் உன்னுடைய பேர் கெட்டு போயிடும். இந்த ராணா விக்ரம் அந்த விதமா மன்னி மீராவுக்கு பல விதமாக கஷ்டம் கொடுக்குறான், கடைசியில் கொன்னும் போட்டான் அப்படின்னு பிரஜைகளுடைய நிரந்தர விரோதியாக நீ மாறிடுவ. அதனால் அவளை கொல்லணும், அவளை தானே, சரி நாளைக்கே ஒரு பாம்பை ஏவி விடுவோம், அதுக்கு போய் அது வேலையை முடிச்சுட்டு வந்துடுவோம், அது பாம்பு தான் கடிச்சது, பழி மேலே வராது, அதனால் இப்படி ஏதாவது பண்ணலாம்ப்பா அப்படின்னா. உடனே பூதாபாய் எழுந்துண்டா. அவள் சொல்கிறா, சரி நான் நான் ஒன்று சொல்கிறேன், நீ கேளு. என்ன தெரியுமா, மீராவனுடைய பிராணன் யார்? கிரிதர கோபால் தான். அதனால் ஏதாவது ஒரு வழியில் அவள் கிரிதரை பார்க்காம இருந்தானா ஒரு நிமிடம் கூட அவளால் உயிர் வாழ முடியாது, அந்த விரகத்திலேயே அவள் இறந்து போயிடுவாள். அதனால் அரச சபையில் இருக்கிற வேலையாட்களை கூப்பிட்டு அந்த சிப்பந்திகளை விட்டு அந்த கிரிதரை அந்த இடத்துலேருந்து அகற்றி அவளுடைய மகள்லேருந்து எடுத்துன்னு ஒன்று ஆற்றுலையோ இல்லை அக்னிலேயோ போட்டு பஸ்மமாக்கிட சொல்லு. அப்போது அந்த விக்கிரகம் நஷ்டமாயிடுத்து அப்படின்னா மீரா அந்த வியோகத்திலேயே அழுது அழுது விரகம் தாங்காமல் அப்படியே மடிஞ்சு போயிடுவா, இல்லை விரகம் மேலிட்டு விஷத்தை எடுத்து குடிச்சிடுவா, கடைசியில் அவள் இறந்து போயிடுவா. எப்படி என்னுடைய ஆலோசனை அப்படின்னு கைத்தட்டி அவளே சிரிக்கிறார். உடனே ராணா சொன்னால், இந்த காரியம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா, நான் இதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிப்பந்திகளை கூப்பிட்டான். அந்த கிரிதரை அங்கேருந்து இன்னைய ராத்திரியே கிளப்பி எடுத்துன்னு போய் வனத்தில் எடுத்துன்னு போய் எங்கேயாவது தூக்கி விசிறி எறிங்கோ அப்படின்னா. இன்றைய தினம் மீராபாய் கிரிதரை ராத்திரி டோலோத்சவம் பண்ணி சயனத்தில் படுக்க வச்சா மீரா. அப்புறம் அதுக்கு மேலே அவளுடைய கோயிலையும் இல்லை அவளுடைய மகளையும் எப்போவுமே அவள் சாத்தி வைக்கிற வழக்கம் கிடையாது, பூட்டுற வழக்கம் கிடையாது, எப்போவுமே கதவுகள் திறந்து தான் இருக்கும். மீரா என்ன பண்ணால் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தன்னோட இடத்துக்கு கொஞ்ச நாள் தாசிகளும் கூட உட்காந்துட்டு சத்சங்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயர்ந்து தூங்கி போயிட்டா. ஏன்னா நாள் பூரா அவள் முழிச்சுன்னு தான் இருப்பாள், கிரிதரனோடையே தான் தன்னுடைய நேரத்தை செலவிடுறதுனால அயர்ந்து தூங்கி போயிட்டா. பாதி ராத்திரி ராணா திருடர்களை அனுப்புகிறான், அவள்லாம் வந்தா கிரிதரை அங்கேருந்து அலாக்கா தூக்கினா. அப்படியே நேராக ராணாவை போய் பார்த்தா, எடுத்துன்னு வந்துட்டோம் அப்படின்னா, ஆனால் இந்த பித்தளை மூர்த்தி நஷ்டமாகாது பிரபு அப்படின்ட்டா. அவள் எப்படி சொல்லியிருக்கா பாருங்கோ. உடனே ராணா சொன்னால், அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவேளோ ஏது பண்ணுவேளோ தெரியாது, நிர்ஜனங்கள் இருக்கிற அந்த காட்டுக்குள்ளே எடுத்துன்னு போய் எங்கேயாவது ஒரு அடவியில் அவனை தூக்கி எரிஞ்சிட்டு வாங்கோ அப்படின்ன உடனே உடனே ராஜா ஆணையை மீற முடியுமா, எடுத்துகிட்டு போய் வனத்தில் எங்கேயோ தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டா. மீரா காலையில் சுப்பிரபாதம் பாடணும், பால் போகெலாம் எடுத்துட்டு அங்கே போய் பார்க்குறா, கிரிதர் அங்கே இல்லை. இப்போ எல்லா தாசிகளும் ஓடி வந்தா, மீரா கொடுத்த குரலில் எல்லா தாசிகளும் சேர்ந்து வருத்தப்பட்டா, கிரிதர் காணும், எங்கேயோ போயிட்டான், யார் செஞ்ச சூழ்ச்சின்னே தெரியலையே அப்படின்னு அவள்லாம் கதறா. ஆனால் மீரா சொன்னால், நீங்களாம் யாரும் அழாதீங்கோ, அப்படிலாம் அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான், யாராவது பக்தர் ஏதோ கஷ்டத்தில் இருக்கா, அவள் கஷ்டத்தை துடைக்கிறதுக்காக போயிருக்கான்
அவன் என்னை விட்டு அவனால் இருக்க முடியாது, திரும்பி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. தாசிகள்லாம் ஹே கிரிதர் ஹே கிரிதர்னு புலம்புறா. இது என்ன ஆச்சு அப்படின்னு ராணா விக்ரம் காலையில் மீரா என்ன பேசுகிறான்றதை விட்டு கேட்டுன்னு வர சொல்லியிருக்கான். அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறான். மேற்கொண்டு என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय. सर्व संतनों की जय. मीरा मैया की जय. गिरिधर लाल की जय. राधे कृष्णा सखीस.